ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறவங்களுக்காக இந்த வீடியோ. மட்டன் கிரேவி இதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 1 கிலோ மட்டனை வந்து குக்கரில் ஒரு 6-7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றாமலே எப்படி எண்ணெயாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இதை வந்து சுத்தமான நல்லெண்ணெயில் செய்யணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கறி மசாலா பட்டை தேய்ச்சி வந்த உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின உடனே தக்காளியை கொஞ்சம் சேர்க்கணும். ஹெல்த்துக்கு ஆள் இல்லை, அதனால் நானும் செல்லையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியை சேர்த்து தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ வந்து தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொட்டிக்கலாம். நான் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் பிரியாணி போடுறதுக்காக. பார்த்தா உங்களுக்கே தெரியும், நான் வந்து எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டேன். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்ச 5 விசில் விட்டு வேக வச்ச மட்டன் பீஸை போட்டுக்கலாம். இப்போ வந்து கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வேகும்போது தான் நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்க்குறோம். அப்போ தான் வாசனை நல்லா கொடுக்கும். இப்போ நல்லா கறி ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டு வேக வந்த உடனே அதில் கொஞ்சம் மட்டன் மசாலா சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 50 கிராம் மட்டன் மசாலா சேர்க்குறேன். மட்டன் மசாலா சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு மல்லித்தூள், மல்லித்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு, மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுறோம். இப்போ நல்லா கிளறின உடனே நம்ம குக்கரில் வேக வச்ச தண்ணி எடுத்து இதில் கொஞ்சமாக ஊற்றணும். ஏன்னா அதில் தான் டேஸ்ட்டே இருக்கும். போதுமான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நாம் கிளறி விடணும். கிளறி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சோம்னா மட்டன் கிரேவி ரெடி. நான் வந்து கறி வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்ததுனால இப்போ எல்லாம் கடைசியாக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இலையை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொதியணும்ல, அதுக்காக தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இதில் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த மாதிரி எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு மூடி வச்சிடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு நமக்கு மட்டன் கிரேவி. இதை வந்து ஒயிட் ரைஸில் ஊற்றி வந்து சாப்பிட்லாம்.